ஷே விஷ்ணு கடவுள் பூமியில் கைலாசத்தில் உட்காந்துருக்கார். ஆடு மாடு கோழிப்பறை ஆத்மா பூரா கேள்வி கேட்கு, கடவுளே எங்களை காப்பாற்றுங்க, கடவுளே இந்த மானிட பேலை மாதிரி கிடக்கான். அவன் வீட்டுகளில் நிறையா கெட்டி வீடை கெட்டி வயக்காடை அழித்து எல்லாம் வச்சு பூரா உலாகிட்டு அலைதான். நாங்கள் கண்ணால் பார்க்கோம், கடவுளே தண்டனை கொடுங்க கடவுளேன்னு கேட்கு. என்ன அர்த்தம்? தின்னுட்டு மப்பேறி போய் எங்கெங்கே இந்த பேப்பரை வச்சு விளையாடுதான், அந்த பேப்பரை வச்சு தான் விளையாடுதான், பூமி அழிக்கும் அதுகளை சொல்லுது. இப்போ இந்த பேப்பருக்குள்ள கணக்கு வெளியில் வரையில் அவன் குடும்பம் கொலை நாசமாக நாகி போகும், கொலை நாசமாக போயிடும். பேப்பரை வச்சு அழித்தவன் பேப்பரை வச்சு ஓடுறது. இப்போ நாய் அவன் வீட்டில் போய் ஊழையிடுது, தெரியுமா இல்லையா? 12 மணிக்கு மேலே சேட்டை பண்ணுற வீட்டில் போய் ஊழையிடும், நாய் ஊழையிடும்டா. அந்த பவர் இப்போ தான் இறக்குதாரு. பவரை இறக்கி உங்களை சோழி முடிக்கணும். இந்த ஜென்மத்தில் இடம் வாங்குறவன், இடம் கொடுக்குறவன், பில்டிங் போடுறவன், மில்லு தொழிற்சாலை கட்டுறவன் எல்லாம் அந்த கணக்கில் நாய் ஊழையிடும். ஏமன் காலம் தூவன் எல்லா இடமும் போய்கிட்டு இருக்கான். அப்படி சட்டுன்னு ஒரு தூக்கணும் முடித்தவொடனே போடுக்கு மாட்டுக்கு போயிடுவான். போடுக்கு அடுத்தாப்புல எரிப்புக்கு போவான். போடுக்கு போவான், அடுத்தாப்புல எரிப்புக்கு போவான், சுடுகாட்டு எரிப்புக்கு. முக்கால் சத்தியம். வாயில்லாத ஜீவன் சுற்றி கடவுளை வந்து கேட்கு, கடவுள்கிட்ட கேட்குடா நாய்க்குட்டி கேட்கு. 24 மணி நேரமும் 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, 5 கிலோமீட்டரா, 10 கிலோமீட்டரா, கடவுளே 13 அடி அடிச்சிட்டான். கடவுளே கடவுள் அது சொல்லுது எல்லாம். ஐயா எல்லாம் வாயிலா ஜீவன் கேட்கு, காப்பாற்றுங்கன்னு. இவனுங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிற கணக்கு இப்போ வழி பார்க்கார். இவனுங்களுக்கு ஒரு நோயை விட்ட உடனே சிட்டி கிராமத்தில் செக் பண்ணையில் எல்லாம் அரெஸ்ட் பண்ண வைப்பார் கடவுள். அவன் போட்ட நீதிமன்றம், அவன் பச்சை வழக்காடுறது, அவன் ஏமாற்றி செய்கிறது, போகிறது வர்றது, அரசியல்வாதி எல்லாம் அவனை வச்சே இப்போ முடிப்பார். கடவுளை அவனை வச்சே முடிப்பார். யாரை வச்சே? அரசியல்வாதி வச்சு அவனை வச்சே முடிப்பார். இப்போ கரெக்டாக அந்த நோய் வரையில் செக் பண்ணையில், ஐயோ இவனுக்கு இந்த நோய் வந்துருச்சு, நம்ம செத்து போவோம். ஐயோ இவனுக்கு இந்த நோய் வந்துருச்சு, நம்ம செத்து போவோம். ஏன் இந்த பொம்பளைக்கு இந்த நோய் வந்துருச்சு, செத்து போவோம்னு அப்போ செக் பண்ணையில் டாக்டர் வச்சு இப்போ எப்படி நாய் அள்ளுதானோ அதை மாதிரி மானிட பிறவியை அது கூடிய சீக்கிரப்போ அள்ள வச்சுருவார். இதில் அரசியல்வாதி பூரா உள்ளே அள்ளிடுவாங்க. தன் வினை தனக்கே. இதில் எல்லா அதிகாரியும் உள்ளே தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி நீ வச்ச வேணா நீயே அப்போ எப்படி செயலரில் அடைக்க விடுவார்னு போர் இல்லை. செயலர் அடையில் தமிழ்நாட்டில் அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். ஒருத்தன் 10 கோடி, ஒருத்தன் 15 கோடி. இந்த கட்சிக்காரப்பே கொடியை தூக்குறவே எல்லாம் வாய்ச்சிட்டான், விட்டுட்டான். அப்போ இவனுக்கு திருப்பி பச்சு விடணும். இப்போ மழை ஒரு பக்கம் அடிப்பார், ஒரு பக்கம் நோயை விடுவார். நோயை விடையில் அரசியல்வாதியை குலுங்க விட்டு நக்க விடுவார். இல்லை அரசியல்வாதி நல்லா கேட்டுக்கோடா, உன் வீட்டில் பூராமே அங்கே நீ தெரு நாய்ங்க. இந்த தெரு நாய் கிடையாரா, கடவுள் படைத்த வாயில்லாத ஜீவன் நாய், கால பைரவர் நாய்க்குட்டி. அது போய் அரசியல்வாதி வீடு 10,000 கோடி உள்ளவன், அகம்பாதம் பண்ணுறவன், சேட்டை பண்ணுறவன், அநியாயப்பட்டு போகிறவன், இவனுங்களுக்கு பூரா அவன் வீட்டில் போய் நாய் ஊழ விட்டு போய்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த டைமில் நீ மாட்டுவ, எந்த டயத்தில் நீ உள்ளே போவ, எந்த டயத்தில் சாவுவ, எந்த நேரத்தில் நீ உள்ளே சுடுகாட்டுக்கு எரிப்பு போகன்னு கரெக்டாக அந்த டைம் வந்துடும். இந்த கணக்கு சாவு கணக்கு, நீ தப்பு செஞ்ச கணக்கு, உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு சாவத்த கணக்கு, நாக்கால் விடுற கணக்கு பரமசிவன் பார்வதி குடும்பம்தான் நாக்கால் கொடுக்க முடியும். வாக்கு நாக்கு. அரசியல்வாதி குடும்பம் சோழி முடிஞ்சு வச்சு நாளை நாய் கோய் ஊழ எடுக்கிட்டே இருக்குது. இவன் செயலரை போட்டான்ல தமிழ்நாட்டில், டெல்லியிலையும் போட்டான். இப்போ எல்லாரும் வீட்லையும் தப்பு செய்கிறவன், கையெழுத்து போடுறவன், ஆடுறவன், போகிறவன் வீட்டில் நாய் ஊழ விடும். டைம் வரையில் ஆட்டோமேட்டிக்காக அவன் குடும்பம் வாரிசு பூரா சோழி முடிஞ்சுவோம். முக்கால்